வணக்கம். இன்றைக்கி நம்ம மத்திய பிரதேஷ்க்கு பூண்டு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்குங்க. நம்ம கடைக்காகவும் யூடியூப் பார்த்துட்டு ஒரு 2 ஆர்டர் இருக்குங்க. அதுக்காகவும் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். ஆர்டர் பார்த்திங்கன்னா 2 பார்ட்டிங்க, 2 பேரும் சேர்ந்து 1.5 டன், மொத்தம் 3 டன்னுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆவரேஜ் குவாலிட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். வாங்க அந்த குவாலிட்டி கிரேடிங்க்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அந்த குவாலிட்டி. இது பாருங்கள், இது ஆவரேஜ் குவாலிட்டி. 0 சைஸில் இருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 mm வரையும் மிக்சிங் இருக்குதுங்க. ஆவரேஜ் குவாலிட்டி ரேட்டு கம்மியாக போகிறதுனால இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எல்லா சைஸ் இருக்குது. இது வந்து நம்ம மிஷினில் போட்டு இந்த சருவெல்லாம் எடுத்துகிட்டு, தாத்ரா எடுத்துகிட்டு, உதிரி தனியாக பிடிச்சிட்டு பூண்டில் அந்தந்த வகையாக பிரிப்போங்க. பாருங்கள் எப்படி மிஷினில் பிரியுதுன்னு பாருங்கள். மிஷினில் இந்த மாதிரி தான் மெதுவாக நவுருங்க. மெதுவாக நவுந்து உங்களுக்கு வந்து முதல்ல கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி கீழே கொட்டி கொடுத்துரும். பாருங்கள், உதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆவரேஜ் குவாலிட்டினாலும் பல்லு நல்லா இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட்டும்பாங்க. முதல்ல இது பண்ணுறது சிங்கிள், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சைஸ். அந்த லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்ரா, அதாவது வந்து வர புட்டு பூண்டுன்னு சொல்கிற தாத்ரா, அதாவது உடஞ்சது பம்பிங் ஆனதெல்லாம் பொறுக்குறாங்க. இப்போ அங்கே மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வ் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துரும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸு எப்படி பிரியுது, அதுக்கான பில்ட்டி ரேட் என்னென்னு பார்க்குங்க. பில்ட்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கமிஷனு, பேக் சார்ஜு, லேபர் சார்ஜ், இந்த கிரேடிங் சார்ஜ் எக்ஸட்ரா எல்லாம் சேர்ந்து தாங்க பில்ட்டி. இந்த பில்ட்டி ரேட்டுக்கு அப்புறம் உங்கள் சைடில் என்ன சார்ஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக லாரி சார்ஜும் அன்லோடிங் சார்ஜ் வரும். வாங்க அடுத்த வீடியோவில் ரேட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம்.